ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டி மூவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு கேட்டிங்கன்னா பகீரா. இது ஒரு கன்னட படம். இந்த படத்தை திரைக்கதை எழுதியவர் நம்ம பிரசாந்த் கேஜிஎஃப் டைரக்டர். அவர் கதை எழுத நம்ம சூரியன்ற டைரக்டர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும்னு நினச்சி சில சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காப்புல. அப்போ பண்ணும்போது அவரோட கால் ஒரு நேரத்தை உடஞ்சிவும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, சூப்பர் ஹீரோன்றது நீ இப்போ டிவியில் பார்க்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் சூப்பர் ஹீரோ கிடையாது. நம்ம நாட்டுக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் யாராவது உதவுறாங்கன்னா அவங்க தான் சூப்பர் ஹீரோ. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உங்கள் அப்பா கூட போலீஸாக இருக்காரு, எல்லாரும் போலீஸ் ஆகிவாங்க, ஆனால் உங்கள் அப்பா எல்லாத்தையும் நல்லது பண்ணுறாரு, அவரும் ஒரு சூப்பர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லும்போது இவரும் அப்போ நம்மளும் ஒரு போலீஸ் ஆயிடுவோம், அப்போ தான் எல்லா இதையும் என்னன்னு தட்டி கேட்க முடியும்ட்டு இவர் ஒரு ஏஎஸ்பி ப்ரொமோட்டை படித்து இதாகிறாரு. இதுக்கப்புறம் இவர் தப்பு பண்ணுறவங்களையும் வில்லன்களையும் எப்படி தடுக்க முயற்சிக்கிறான்னு பார்க்கும்போது இந்த வேலையை வச்சுக்கிட்டு சிலது தான் பண்ண முடியும், சிலது பண்ண முடியாதுன்னும் போது அவர் இந்த பகீரான்ற ஒரு அவதாரத்தை எடுக்கிறாப்புல. இதை எடுத்ததுக்கப்புறம் இவர் பகைச்சிக்கிட்டவங்களாம் யார், இதனால் இவங்களுக்கு என்னென்ன சம்பவம்லாம் நடந்துச்சுன்றதை இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு. படம் ஃபுல்லாக டார்க் நைட்டில் டார்க் டோனில் நம்ம கேஜிஎஃப்ல இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம இந்த பில்லா படம் கூட பார்த்துட்டு அந்த மாதிரி டார்க் டோனில் தான் படம் ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. வசனங்கள்லாம் அங்கங்கே தான் ஒர்க் அவுட் ஆச்சு. மித்தம்லாம் ஏதோ கிஞ்சித்தனமாக பேசுகிறப்பல தான் இருந்துச்சு. இப்போ வேறு இந்த படத்தில் சொல்லாமல் இந்த படத்தில் பெரிய மைனஸ்னா 2.5 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தை. வேறு இந்த படத்தில் பாசிட்டிவ் போட்டது அவ்வளோதான். பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. மித்ததெல்லாம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்துச்சு. சூப்பர் சீன்ஸ்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. நம்ம இப்போ வழக்கம் போல் தமிழ் படங்களில் முகமுடி இந்த மாதிரி ஹீரோ இந்த மாதிரி படங்களில் சூப்பர் ஹீரோ படம்லாம் எடுத்தனால அதெல்லாம் எப்படிலாம் எடுக்கணுமோ அதுலேருந்து கொஞ்சம் பிட்டெல்லாம் எடுத்து இதில் போட்டு சேர்த்து வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஆவரேஜான படம் தான். பார்க்கணும் பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.